இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 3 திருவசனம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாளில் புனித பினாவிடம் நமக்காகவும் நம் குடும்பத்தாருக்காகவும் உடல் நலம் நல்வாழ்விற்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசும்படி ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாட்களில் இயேசுவின் பாடுகள், இயேசுவின் சிலுவை மரணம் இவற்றை குறித்து முழு உலகத்தினரும் தியானிக்கும் நாட்கள் அல்லவா? தியானிப்பதோடு நாம் நின்று விடாமல் மன மாற்றத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். சிறு சிறு பக்தி முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். இந்த 40 நாட்களில் இறை இயேசு செய்த தியாகத்தில் ஒரு துளி ஏனும் நம் உள்ளத்திற்குள் சென்று மாற்றத்தை கொண்டு வருமாகில் அதற்காக நான் இயேசுவை மனமார துதிக்கின்றேன். If we believe in Jesus, we will not perish. இன்றைய வசனத்தில் 3 விஷயங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே. முதலாவது passion of God, இரண்டாவது provision of God, மூன்றாவது the pleasure of God. ஆண்டவரின் அன்பு, ஆண்டவரின் தயவு, ஆண்டவரின் மகிழ்வு. இன்றைய வசனத்தை மற்றும் ஒரு முறை கேட்போமா? தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்கிறது வசனம். அப்படியாய் நாம் அனைவரும் நிலைவாழ்வு பெற, நாம் அனைவரும் விண்ணக வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தன் அன்புள்ள, தன் உயிரான ஒரே ஒரு மகன் இயேசுவை கையளித்தார் ஆண்டவர். அதற்கு காரணம் அந்த அளவிற்கு இந்த உலக மக்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். முன்பு நாம் பேசிய அந்த 3 காரியங்கள் இருக்கின்றதே, பேஷன் ஆஃப் காட், ப்ரொவிஷன் ஆஃப் காட், பிளஷர் ஆஃப் காட். தேவனின் அன்பு, தேவனின் தயவு, தேவனின் மகிழ்வு. இது அனைத்துமே இந்த உலகில் உள்ள யாருமே அழிந்து போக கூடாது, ஒரு ஆத்துமாவும் எரிநரகத்திற்குள் போய்விடக்கூடாது. அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு தன் தகப்பனால் அனுப்பப்பட்டார், சிலுவை மரணத்தை ஏற்றார். அதனால் யாருமே செய்ய துணியாத செயலை நமக்காக செய்தார் நம் ஆண்டவரும் நம் இயேசுவும். தன் ஒரே மகனையே கையளித்தார். உதாரணமாக, நீங்கள் அன்பு வைத்து யாருக்காகவாது அவர்களுக்காக நீங்கள் வாழ்ந்து பலவற்றை அவர்கள் நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் விட்டு கொடுத்து வாழ்கின்றீர்கள் என்றால் அது எவ்வளவு நல்ல காரியம் உங்களை பொறுத்த மட்டில். ஆனால் அந்த நபர் நீங்கள் யாருக்காக விட்டு கொடுத்தீர்களோ அந்த குடும்பம், உங்கள் பிள்ளையோ, கணவரோ, மனைவியோ, பெற்றோரோ, உடன் பிறந்தாரோ, உறவினரோ, நண்பரோ, உங்கள் தியாகத்தை, உங்கள் அன்பை, நீங்கள் விட்டு கொடுத்ததை, நீங்கள் இழந்ததை புரிந்து கொள்ளாமல் நன்றி மறந்து உங்களை விட்டு விலகி இன்று வாழ்கிறார்கள் என்றால் நீங்கள் செய்த தியாகத்திற்கு அர்த்தமில்லாமல் போகிறதல்லவா அங்கே? இதையேதான் நாமும் ஆண்டவருக்கு செய்கிறோம் நண்பர்களே. இயேசுவை மறந்து மதிமயங்கி வாழ்கிறோம். போனிலும், டிவியிலும், இன்டர்நெட்டிலும் மூழ்கி கிடக்கிறோம். சிந்தியுங்கள். சிலுவையின் நிழலுக்கு இந்த 40 நாட்களில் திரும்பி வாருங்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் மீது கொண்ட ஈடு செய்ய முடியாத அன்பால் நாங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகவே உமது ஒரே மகனை சிலுவை மரணத்திற்கு, கசையடிக்கு, அவமான சொல்லுக்கு கையளித்தீர். இதிலே ஒன்றையும் நாங்கள் மறவாமல் உமது உள்ளம் மகிழும்படி ஒரு நல்ல வாழ்வை வாழ அருள் தாரும். இன்றைக்கு
இரட்சகர் இயேசுவை உள்ளத்திலே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அழியாத நித்திய வாழ்வை பெற அருள் தாரும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.